ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டீமன் கோஸ்ட் கேமிங். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், லெவல் டபுள் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். Talk to me, numbers never lie. That's me. இல்லை, நம்ம சாப்டர் 3 வரைக்கும் முடிச்சிருப்போம். பார்ட் 2ல நம்ம எத்தனை சாப்டர் முடிப்போம்னு தெரில கைஸ். 2 டேஸாக நம்ம வரவே இல்லை கேமுக்கு. ஏன்னா எனக்கு ஃபீவர், அதனால தான் வரல. இதுக்கு மேலே கரெக்டாக வீடியோஸ் டெய்லியும் வந்துடும். ஸோ நம்ம சாப்டர் 4 விளாட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லெவல் தெரியும், இவ்வளோ அழகாக காயின் கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பானுங்களா? என்ன கைஸ், காயின் இருக்கான டே எப்பட்றா காயினையே ஸ்டெப்ஸாக வச்சுட்டாங்க கைஸ். நடுவில் கொஞ்சம் ஆடு வரும். நம்ம ஃபோனில் விளாட்றனால, பிசியில் விளாண்டா நம்மளுக்கு ஆட் வராது. இவனுங்க என்னன்னா ஃபோனில் விளாட்றதுக்கு ஆடை ரிமூவ் பண்ணுறதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். இது வேறு, இதுவே கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு மூவிங் வேறு வச்சேன். சூப்பர் கைஸ். அந்த சென்ட்ரி இது நான் வர மாட்டேங்குது எனக்கு சடனாக ஜம்ப்பு. பார்த்தீங்களா, மறுபடியும் நான் அந்த பக்கம் தான் போகிறேன். அது கரெக்டாக அந்த சென்டர் காயினை பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சி சோபா முடியல கைஸ். ஓகே, 1 2 சோபா முடியல கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் விழுந்துக்கிட்டே இருக்குங்க கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பாடா டே காண்டாவது கைஸ். எனக்கு இங்கே ஒரு பக்கம் ஜம்ப் கொஞ்சம் அவசரமாக இருக்கேன். இந்த கேமில் பொறுமை வேணுங்கிறானுங்க. பார்ட் 1லேயே பொறுமை இல்லாமல் தான் ஆடிருக்கேன். பார்ட் 2ல போக போக தான் தெரியும் எவ்வளோ பொறுமையோடு ஆடிட்டுருக்கேன்னு. ஸோ ஓகே, ஜம்ப் கைஸ். செக்கணும்னு சுத்தமாக வரவே மாட்டேங்குது. ஜம்ப்பு அப்பா வெற்றிகரமாக இந்த லெவலை முடிச்சாச்சு கைஸ். நடுவில் ஆடு வரும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து கரெக்ட் பண்ணிடுறேன். என்னடா இது காயின் மேலே இருக்கு. ஓ டேய் கைஸ், இப்போ புரிஞ்சு அந்த காயின் மேலே நம்ம படாமல் போகணும். பட்டோன்னா இங்கே வருங்க, அவ்வளோதான் செத்துருவோம். அதெல்லாம் மூவ் ஆகுது கைஸ் கடைசியில். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக தான் போகணும். நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். நீங்களே சொல்லுங்கள். அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ஒரு காயின் வந்துருச்சு. எப்படி அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சாவு கன்ஃபார்ம் அந்த இடத்துல எனக்கு. சரி ஓகே, ஜம்ப். பார்த்தீங்களா, இதுலேயே தெரியும் நான் பொறுமையை இழந்துட்டு தான் ஆடிட்டுருக்கேன்னு. சரி ஓகே, ஜம்ப். ஐயோ, ஓடு. இந்த லெவலை நீ சரியான வெறியாத்துது. அடுத்தடுத்த பார்ட்லியாச்சும் நான் பொறுமையாக ஆடிடலான் இருக்கிறேன் இந்த கேமு. போடு டே ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தானா உள்ளே போயிருப்போம். ஒரு செகண்ட் நின்றுக்கலாம்லடா. ஏன் இந்த அவசரம் உனக்கு? காயினால் ஆட்ட போமாடா, இப்படி வடிக்குது, எரிச்சலாகுது. ஸோ காய்ஸ், பக்கத்துலேயே ஒட்டி நின்றுட்டுருக்கு. லைட்டாக மூவ் பண்ணியிருக்கணும். அப்போ மூவ் பண்ணாமல் எப்போவோ மூவ் பண்ணிட்டு இப்போ வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன். சரி ஓகே, ஜம்ப்பு. ஓடு. இப்படி தான் கைஸ் அவசரமாக பண்ணி டமான்னு அவுட் ஆகிட்டே இருப்பேன். உங்களுக்கும் பார்த்து காண்டாயிரும். மறுபடியும் அவுட் ஆகிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே பொறுமை இல்லை, வேறு வழி. சரி ஓகே, ஆடலாம். ஜம்ப்பு. டீ செத்துட்டேன். டீ எப்பட்றா கைஸ், அதுக்குள்ளே விலன்ட். இந்த சாப்டர் 5 கண்ட்ரோல்ஸ்ன்னு நாங்கள் கொனையில் போய் நின்றுருந்தேன். நல்ல வேலை கண்ட்ரோலை மாற்றி வச்சுட்டானுங்க. இப்போ லெஃப்ட்டு போனால் ரைட்டு போகும், ரைட்டு போனால் லெஃப்ட்டு போகும். ஏண்டா அதில் மூவே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் வேறு மூவிங் இது வேறு வேணுமாடா? முடியல கைஸ் எனக்கு சீரியஸாக. ஓடு ஜம்ப்பு கைஸ். இப்படிலாம் எனக்கு ஆகாது. நான் ரன்னிங்கில் தான் ஓடி பண்ணுவேன். இதில் வேறு நடுவில் வேறு மூவ் ஆகுறது இருக்கனால தான். பாருங்க, ஜம்ப். கைஸ், கண்ட்ரோல் மாறினால ஆர்டருக்கே லைட்டாக வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. போக ஏதாச்சும் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுலேயே போன அந்த லெவலில் அதில் சரியான ஒரு 10 மூர் பக்கம் நான் செத்துட்டேன். இதில் எத்தனை மூர்லன்னு தெரில கைஸ். வாங்க பார்க்கலாம். ஜம்ப் பண்ணுற
லைட்டாக பின்னாடி வந்து ஒரே ஓட்டமாக ஜம்ப்பு ஜம்ப்பு இன்னொரு ஜம்ப் பண்ண மாசாக இருக்கும். அவ்வளோதான். இப்படி தான் கைஸ் செத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியில் அந்த கேமை முடிக்கிற ஐடியாவே கிடையாது எனக்கு. இப்படியே செத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் பார்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கைஸ். வேறு என்னென்ன கேம்ஸ் போடலான்னு சொல்லுங்கள். மல்டிப்ளேயர் போடலாமா இல்லை எந்த மாதிரி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். கமெண்ட் பண்ணாதாங்க கைஸ் எனக்கும் தெரியும். யாரும் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணாதானே எனக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்தடுத்த பார்ட் போடலான்னு. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். இப்படி இருந்தால் எப்படி கைஸ் என்னால் வீடியோ போட முடியும்? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் நீ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பு இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி டெய்லி வீடியோ வரலனா நீங்கள் என்ன வேணால் பேசுகிற கமெண்ட்டில் வரும். அப்படி வரலன்னா என்ன ப்ரோ பண்ணால் வரும் கன்ஃபார்மாக வரும். நான் சொல்கிறேங்க ஈஸ் அடிச்சு வரலன்னு நீங்கள் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஓகே ஈஸ் நீங்கள் பார்த்தீங்களா ஜிங்கு ஏஸ் இந்த முள்ளாக இருக்கிறது தான் இது ஆகுது. நம்ம இது ஜம்ப் ஆக மாட்டேங்கிறோம். ஆண்டடாத செத்தேன் கைஸ். இதில் வேறு கண்ட்ரோல் மாற்றினாலும் எரிச்சல் ஆகுது கைஸ் எனக்கு வேறு. ஜம்பி உய் மறுபடியும் செத்துட்டே இருக்கேன். இப்படி தான் கைஸ் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னா அவ்வளோதான். ஒரு அளவு தான் எனக்கும் பொறுமை இழந்துட்டேன்னா அவ்வளோதான். செத்தாலும் பரவாயில்லடா, நான் அதே இதில் போய் டம்முன்னு செத்துக்கிட்டே இருப்பேன். கடைசியில் வெறி வந்து தூக்கி ஃபோனை உடச்சிடுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படியோ வெற்றிக்கிறோமோ வந்துட்டோம். என்றது மேலேயும் கொடுத்துருந்தேன் அவனை. ஜம்ப் பண்ண அந்த இடத்துக்கு வரைக்கும் பறக்குறியடா கேஸ். இப்போ சைடாக ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணி சைடு பட்டன் அவ்வளோதான் கைஸ். மறுபடியும் ஒரு ஜம்ப்பு போடலாமா? குட்டியோண்டு கேப் கொடுத்துருக்கானுங்க, அதுதான் டேலண்ட்டு. ஐயோ ஆரம்பமே சூப்பராக இருக்குது. ஓகே ஜம்ப்பு அதுலேயே போய் இடிக்கிறேங்க கைஸ் கரெக்டாக அந்த நேரத்தில். முடியல கைஸ், முடியல என்னால் சீரியஸாக. ஓகே நேராக ஜம்ப் பண்ணக்கூடாதுடா, சைடாக ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணி தொலையேண்டா. ஓகே ஜம்ப் அவ்வளோதான் கைஸ். போடு சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது இந்த லெவலா ஈஸி தான் நினைக்கிறேன் கைஸ். கைஸ் இப்போ இதில் எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது லெஃப்ட்லேருந்தா ரைட்டு, ரைட்லேருந்தா லெஃப்ட் இருக்குமா? நீ ஜம்ப் பண்ணும்போது ஒரு ஷேக் ஆகுது, அந்த நேரத்தில் ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு. இப்போ இன்னொரு முறை ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட்னா ரைட்டு, ரைட்னா லெஃப்ட்டு. இதே மாதிரி தாங்க கைஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸு. சுவா ஜம்ப்பு இப்போ கைஸ் இப்போ நார்மல் கண்ட்ரோல் வந்திருக்கு, நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் மறந்தாப்பில். இப்போ ஓகே ஜம்ப்பு மறுபடியும் ஷேக் ஆகுது, மறுபடியும் ஆப்போசிட் கண்ட்ரோலு ஜம்ப்பு, நார்மல் கண்ட்ரோல் ஜம்ப்பு, அவ்வளோதாங்க வந்துட்டோம். நடுவில் ஆடு வருது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. சரி ஓகே இந்த பாக்ஸ் போ நினச்சேன் வேணுக்குனே தாங்கி செத்தேன் தெரியாமல், கை தவறி பட்டனை கொடுத்துட்டேன். சைடு இந்த பக்கம் போடா, அவ்வளோதான் ஜம்ப்பு. ஓகே இந்த லெவலை முடிச்சா அடுத்த லெவலுக்கு போகலாம் வாங்க. சரி ஓகே இது மூவ் ஆகுது, நம்ம கரெக்டாக நின்றுட்டு அந்த பக்கம் போனவுடனே ஜம்ப் பண்ணணும். எனக்கு அவசரம் இல்லை, இந்த கேம் விளாட்ற மாதிரி இருந்தால் பொறுமையாக இருக்க ஆளுங்க தான் விளாட்ணும். அப்படி என்னை மாதிரி பொறுமை இல்லாத ஆளுங்கள்லாம் விளாண்டிங்கன்னா கேம் போயிடும், அவ்வளோதான். சரி ஓகே நம்ம கொனையில் நின்றுட்டுருக்குறோம். ஓகே ஜம்ப்பு கைஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அதுக்குள்ளே லெவலை முடிச்சுட்டு ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே ஜம்ப்பு கைஸ் இந்த லெவல் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட்லேருந்து ஒரு பிளாக் வரும், ரைட்லேருந்து ஒரு பிளாக் வரும். ஆனால் ஸ்லிப் ஆகிடுச்சு போன டைம். ஜம்ப்பு கைஸ் ஃப்ளூக்கு கைஸ், சும்மா ஜம்ப் பண்ணேன் ஆனால் அது தீல போயிடுச்சு. ஓகே இது சுற்றிடுச்சு. ஜம்ப்பு போட்டு ஜம்ப்பு, நெக்ஸ்ட்டு ஜம்ப்பு கைஸ் வரப்போகுது. சரி கைஸ் இது ஒரு சுற்றிட்டு வர மாதிரி வந்துட்டு வராமல் நெக்ஸ்ட் இதில் தான் ஒரு செகண்டு ஜம்ப்பு நெக்ஸ்ட்டு சுற்றணும் அடுத்து, அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓகே இந்த லெவலையும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்பீடாக போகிறோம். ரொம்பலாம் கஷ்டமாக இல்லை, ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது, ஆடிடலாம்.
சரி ஓகே கைஸ், சும்மா 9th பிளாக்ல நின்னேன். ஆனால் அது கரெக்டாக போய் விட்டுருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கணும் கைஸ். கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டீமன் கோஸ்ட் கேமிங். பை பை பை. பை கைஸ், பாய்.